அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் உடைய தேர்ட் சப்ஜெக்ட்ல நின்றுட்டு இருக்கோம். ஃபார் சயின்ஸ் குரூப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் மேக்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் பாத்தீங்கன்னா காமர்ஸ்க்காக நிக்கிறோம். இந்த சப்ஜெக்ட்ஸ்ல எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சயின்ஸ் குரூப்புக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப மாடரேட்டா வந்துச்சு, பிசிக்ஸ் ஓகே அப்படின்ற சொல்ற லெவல் வந்துருச்சு. 3 மார்க் செக்ஷன் மட்டும் ரொம்ப டைட் அப்லாம் கேட்டிருந்தாங்க. பட் ஆர்ட்ஸுக்கு அக்கௌண்டன்சி அப்படியே சொல்லிக் கொள்ளும் அளவுல பயங்கர ஈஸியா பக்காவா கேட்டிருந்தாங்க. பட் எக்கனாமிக்ஸ்ல சின்ன சின்ன ட்விஸ்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பசங்க நல்லாவே எழுதிருக்காங்க. ஆர்ட்ஸ் ஒரு பக்கம் ஈஸியான பேட்டர்னா வந்துட்டு இருக்கு, சயின்ஸ் ஒரு பக்கம் மனசாட்சியே இல்லையானா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் பிசிக்ஸும் அப்படியே ஒரு மாடரேட்டா கேட்டது. பசங்க இன்னுமே மேக்ஸும் அப்படிதான் கேட்டுருவாங்களா அப்படின்ற பயத்துல இருக்கீங்க. நேத்து போட்டு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா காமர்ஸ்க்கான அந்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கும் மேக்ஸுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க்ஸும் கொடுத்தாச்சு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்காகவே டைரக்டா பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறது எப்படி, காமர்ஸ்ல 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறது உங்களுக்காக நம்மளோட இன்ஸ்டியூட்ல இருக்க மேக்ஸ் டீச்சர்ஸ் ஆகணும், காமர்ஸ் டீச்சர்ஸ் உங்களுக்காக சொல்றதா வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க, எப்படி அந்த மெத்தட் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல போறாங்க, டீட்டெயிலா ஃபுல்லா பாத்துக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. கண்டினியூ. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நான் வந்து காமர்ஸ் சொல்லிடுறேன். செகண்ட் நீங்க வந்து மேக்ஸ் போயிருக்கேன். காமர்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28 லெசன் இருக்கு. ஓகேவா? நான் 28 லெசன்ல வந்து இப்ப சில பேர் வந்து சார் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 5 மார்க் அட்டன் பண்ணணும், எனக்கு 5 3 மார்க் அட்டன் பண்ணணும், 5 2 மார்க் அட்டன் பண்ணணும் சார் அப்படின்னு இருக்கும். ஆனா நம்ம கொடுக்குற அந்த பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 90 அவுட் ஆஃப் 90 எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஃபுல்லா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சில பேர் வந்து கேட்பீங்கல்ல, ஓகேவா, அவங்களுக்காக வந்து சொல்றேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் மேஜரா பார்க்க வேண்டிய மெயினான யூனிட்ஸ் என்னென்ன யூனிட்ஸ்னு சொல்லிதான் அந்த யூனிட்ல இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லா பார்க்கணும். ஓகே, எந்த கொஸ்டினுமே விடாத நீ ஃபுல்லா பார்த்தா கண்டிப்பா நீ என்ன பண்ணிக்கலாம், மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லெசன் இருக்கு நம்மளுக்கு. ஓகே, அந்த 3 லெசன்ல நீ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டா வந்து ஒரு 15-20 கொஸ்டின் இருக்கும். 5 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டா இம்பார்ட்டன்ஸ் 5 மார்க் ஃபர்ஸ்ட் 5 தான். டிஸ்அட்வான்டேஜ் எம்பி கூட படிச்சுக்கோங்க. அது படிச்சிருந்தா எக்ஸ்ட்ரா வேணும் ஒரு கொஸ்டின்ஸ் மொத்தம் 5 மார்க்ஸ் இருக்கும். இது செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 7th லெசன் 8th லெசன். ஓகே, அது வந்து தேர்ட் யூனிட்டா இருக்கும். அது நீங்க அந்த யூனிட்டை வந்து தெளிவா படிச்சுக்கோங்க. அப்புறம் யூனிட் வந்து ஐ திங்க் 6 நினைக்கிறேன். ஓகேவா, லெசன் வந்து பாத்தீங்கன்னா 19 20. ஓகே, அந்த லெசன் வந்து தெளிவா வந்து பாத்துக்கோ. அப்புறம் லெசன் நம்பர் 21 22 அதுவும் தெளிவா பாத்துக்கோ. அதுக்கப்புறம் 26 27 28. ஓகே, நான் இப்ப சொல்ற லெசன்ஸ் எல்லாமே நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. நோட் பண்ணி வச்சுட்டு இதுல இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதுல இருக்க 5 மார்க்ஸ் மட்டுமே பார்த்தாலே கண்டிப்பா 5 3 மார்க்ஸா இருக்கட்டும், 5 2 மார்க்ஸா இருக்கட்டும் அட்டன் பண்ணலாம். 5 மார்க்ஸ்மே நம்ம அந்த லெசன்ஸ்ல இருந்து அந்த யூனிட்ல இருந்து வந்து நீ படிச்சுனா கண்டிப்பா ஒரு 4ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் என் கணக்கு 5 வரணும். அப்படி ஏன்னா ஏன் வந்து 5 மார்க்ஸ் அப்படி சொல்றேன்னா ஏபி ஆப்ஷன்ல கேட்பாங்க. ஓகே, சில டைம்ல நீ படிச்ச கொஸ்டின்ஸ் ஏ கொஸ்டின் பி கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து டிஃபர் ஆகி வரலாம். அதுக்காக சொல்றேன் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அது. ஆனா இதுல நம்ம கீழே கொடுத்துருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து ஃபுல் அட்டன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்போம், 3 மார்க்ஸ் ஃபுல் அட்டன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்போம், 5 மார்க்ஸ் ஃபுல் அட்டன் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஏபி ஆப்ஷன்ஸ்ல வந்தாலுமே வர மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஓகே, இல்ல சார் எனக்கு அது அவ்வளவு ஃபுல்லா வேணாம், எனக்கு அந்த வந்து எனக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 அட்டன் பண்ணோம்னா திருப்பியும் சொல்றேன் லெசன் 1 2 3 தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் லெசன் 7 to 8 அதுவும் தெளிவா வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லெசன் வந்து 19 20 அதுவும் தெளிவா படிச்சுக்கோங்க. 21 22 ஓகேவா. அதுக்கப்புறம் 26 27 28 இதுல இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே ஃபுல்லா படிச்சுக்கணும். எதுவுமே விடாத படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு அதான் 5 2 மார்க் 5 3 மார்க் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். இதுதான் காமர்ஸோட பிளான். இல்ல உங்களுக்கு சார் நம்மளுக்கு ஃபுல்லா வேணும், சென்டம் எடுக்கணும் எனக்கு அப்படின்னா நம்மளோட சூப்பர் கைட் வந்து பை பண்ணிக்கோங்க. காமர்ஸ் பொறுத்த அளவுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம 90 அவுட் ஆஃப் 90 கொடுத்தோம், அக்கௌண்ட்ஸ்க்குமே நம்ம 90 அவுட் ஆஃப் 90 கொடுத்தோம். உங்களுக்கு இது எல்லாமே கொஸ்டின் வித் இம்பார்ட்டன்ட் ஆன்சரோட வேணும், கம்பல்சரி வேணும், புக் இன்சைடோட வேணும்னா எல்லாமே வேணும். நம்ம சூப்பர் கைட்ல அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 150 rupees தான், வாங்கிக்கோங்க. எதுக்கும் செலவு பண்றீங்க, நிறைய செலவு பண்றீங்க. சூப்பர் கைட் தான் ஒரு ஸ்டடிஸ் ரிலேட்டடா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருப்பி சொல்றேன், நேற்று ஒருத்தவங்க வந்து நான் சொன்ன வீடியோல சொன்னதுதான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு மேம் பிரின்சிபல் மேம் அவங்க கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, எக்கனாமிக்ஸ் சார் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு சார், நீங்க படத்துல இருந்து நிறைய பசங்க நம்ம பசங்களே வந்து 90 அவுட் ஆஃப் 90 வரணும்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதேதான் நம்ம பசங்களுமே எல்லாமே வந்து நல்லா எழுதிருந்தாங்க. நம்ம கொடுத்த மாடல் கொஸ்டின் சார் எல்லாமே அதுல இருந்து கவர் ஆகி. ஓகேவா, அதே மாதிரி தான் நம்ம காமர்ஸ்க்கும் கொடுக்க போறோம். அடுத்து நெக்ஸ்ட் வர கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கட்டும், பிசினஸ் மேத்ஸா இருக்கட்டும், அதுக்குமே வந்து அவைலபிளா இருக்கு. அதை என்ன பண்ணிக்கோங்க, சூப்பர் கைட் வந்து வாங்கிக்கோங்க. இதுதான் நம்ம சொல்ற இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மேத்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா, பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து மேக்ஸ் எக்ஸாம் தான் ரொம்ப பயமா இருக்கும். எப்படி மேக்ஸ் அட்டன் பண்றது, என்ன மாதிரி பண்ணா மேக்ஸ்ல மார்க் வாங்கலாம். ஏன்னா சார் பிசிக்ஸே ரொம்ப கம்மியா இருக்கு மார்க், கெமிஸ்ட்ரில மார்க் கம்மியா இருக்கு சார், பிசிக்ஸ் பேப்பர் ரொம்ப டஃபா கேட்டாங்க சார், கெமிஸ்ட்ரி பேப்பர் ரொம்ப டஃபா கேட்டாங்க சார். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கட் ஆஃபோட மேக்ஸோட கட் ஆஃப் தான் உங்களோட மார்க் அதிகப்படுத்த போகுது. அதுல எப்படி 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறது, அது என்னென்ன பண்ணா படிக்கலாம், ஈஸியா பண்ணலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப 90 அவுட் ஆஃப் 90 ஃபர்ஸ்ட் நீங்க 90 எடுக்கிறது புக் ஃபுல்லா படிக்கணுமானா
90க்கு 90 எடுக்கணும்னா நீ ஃபுல்லா தான் படிச்சாகணும். ஆனா 90க்கு நீ 80 எடுக்கணும்னா ஸ்மார்ட்டா படிச்சா மட்டும் போதும். என்னென்ன படிச்சா நீ ஈஸியா மார்க் எடுக்கலாம், என்னென்ன சாப்டர்ஸ் ஈஸியா படிச்சா நீ மார்க் எடுக்கலாம், அந்த சாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நீ கவர் பண்ணாலே போதும், உனக்கு ஈஸியாவே மார்க் வாங்கிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு மொத்தமா இருக்கிறது பார்த்தா மொத்தம் 12 சாப்டர் தான் இருக்கு. 12 சாப்டர்ல பார்த்தோம்னா உனக்கு செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், 8th சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர். நான் என்ன சாப்டர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? செகண்ட் சாப்டர் சொல்லியிருக்கேன். செகண்ட் சாப்டர் இல்லாம 5th சாப்டர், 6th சாப்டர், 8th, 11th, 12th இந்த சாப்டர்ஸ் மட்டும் நீங்க மேஜரா கவர் பண்ணீங்கன்னா உங்களால மினிமம் 7க்கு 5 5 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியும். வெறும் நீங்க படிக்க போற எத்தனை? செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், 6th சாப்டர், 8th, 11th, 12th 6 சாப்டர் படிச்சா 5 5 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். 8th சாய்ஸ்லயும் அட்டெண்ட் பண்ணலாம். 7க்கு 7 5 மார்க் படிக்கிறதுக்கு 7 சாப்டர் படிச்சா 12 சாப்டர் படிச்சாகணும். ஆனா 5 5 மார்க் படிக்கிறதுக்கு வெறும் 6 சாப்டர் படிச்சா போதும். அதோட இம்பார்ட்டன்ஸ் ஏற்கனவே உங்க வீடியோல 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா 2 மார்க் 3 மார்க். சார் 2 மார்க்ஸ் எவ்வளவு சார் போறது, 3 மார்க்ஸ் எவ்வளவு சார் போறதுன்னா நீங்க வந்து சிம்பிளா பிளான் பண்ணி படிச்சா போதும். உங்களுக்கு ஏற்கனவே சூப்பர் கைட்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கீழே பிடிஎஃப் லிங்க்ல உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நீ அந்த 2 மார்க் 3 மார்க்ஸ் மட்டும் போட்டாலே மினிமம் 7 2 மார்க்ல நீ 6 2 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம், 7 3 மார்க்ல 6 3 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். 7க்கு 7 5 மார்க் நீ அட்டெண்ட் பண்ணோம்னா சூப்பர் கைட்ல இருக்க 2 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே போட்டு பாருங்க. அதுல கொடுத்துரு கொஸ்டின்ஸ், அதுல நடுவில் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா சாப்டர்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வச்சு அதை போட்டாலே உங்களால 7க்கு 7 5 மார்க் அட்டெண்ட் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின். சார் கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவா கேக்குறாங்க சார், என்னால சார் அட்டெண்ட் பண்ண முடியல, அது எப்படி சார் ஈஸியா அட்டெண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஏற்கனவே போட்டிருப்பீங்க ஒரு 5 மார்க், அதே மாடல்ல தான் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க கிரியேட்டிவ் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா மட்டும் போதும், அதுக்கான ஃபார்முலா சேர்ந்தாலே போதும். அந்த ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட் பண்ணாலே அதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். 5 மார்க்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 5 மார்க் 5 5 மார்க் வெறும் நீங்க 6 சாப்டர் படிச்சா போதும். நீங்க அதுல படிச்சாலே 5 5 மார்க் அட்டெண்ட் பண்ணலாம். அது இல்லாம 7க்கு 7 5 மார்க் அட்டெண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்து 12th சாப்டர் கொடுத்த எல்லா கொஸ்டின்ஸுமே சூப்பர் கைட்ல இருக்கு. அது இல்லாம 5 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு, அதுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் போட்டீங்கன்னா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அதுல கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு 5 மார்க் தான் கிரியேட்டிவா கேட்பா, 6 5 மார்க் புக்ல இருந்தாலும் கேட்பான். ஒரு 5 மார்க் கிரியேட்டிவ் கொஸ்டினுமே ஏற்கனவே நம்ம சூப்பர் கைட்ல கொடுத்த கொஸ்டின்ஸாவும் இருக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸாவும் இருக்கும். அது மாடலா தான் இருக்கும், அதுவும் நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். 2 மார்க் 3 மார்க்ஸ் சார் எனக்கு 7 2 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணணும், கம்பல்சரி 2 மார்க் அட்டெண்ட் பண்ணணும்னா நீ எல்லாமே தான் போட்டு கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணணும். எல்லா 2 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்னா சில டைம் கம்பல்சரி நம்ம சூப்பர் கைட்ல இருக்க கொஸ்டின்ஸே வந்துடும். இன்கேஸ் வரலனா கூட நீங்க 6 2 மார்க் 6 3 மார்க் ஷோர் அட்டெண்ட் பண்ண. நான் 7க்கு 7 அட்டெண்ட் பண்ண முடியும் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு தப்பா தான் கேட்டிருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு செக் வைக்கவும் சான்சஸ் இருக்கு. அதனாலதான் 6 2 மார்க் 6 3 மார்க் சொல்றேன். 6 2 மார்க் 6 3 மார்க் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் பிடிஎஃப் கீழே 2 மார்க் 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். நீங்க அதை போட்டீங்கன்னா 6 2 மார்க் 6 3 மார்க் தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா 7க்கு 7 2 மார்க் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம் கம்பல்சரி முதற்கொண்டு. டஃபா இருந்தாலும் நீங்க எக்ஸ்ட்ரா சம்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் கைட்ல உங்களுக்கு ஸ்டார்டிங்ல எல்லா 2 மார்க்ஸும் 3 மார்க்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை கவர் பண்ணி முடிச்சிருங்க. அது இல்லாம உள்ள சூப்பர் கைட்ல கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். அது சூப்பர் கைட் வெறும் 150 rupees தான் வாங்க, கம்பல்சரி அது வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு நாள் 2 நாள் சொல்லி யோசிக்காதீங்க. இந்த கைடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க புக்ல பாத்தீங்கன்னா 100 200 கொஸ்டின் கிட்ட இருக்கு, நீங்க அதெல்லாம் படிக்க முடியாது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரிவைஸ் பண்ணி இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். 150 ரூபா தான், கைடு மறக்காம வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ கீழே உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஏற்கனவே 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே அட்டாச் பண்ண சொல்றேன். அதோட இம்பார்ட்டன்ஸா போட்டு பாருங்க. நீங்க மேஜரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணோம்னா எல்லா சாப்டர்ஸும் போட்டா மட்டும் தான் 90க்கு 90 எடுக்கணும்னா எல்லா சாப்டர்ஸும் போட்டாதான் முடியும். ஆனா 90க்கு 80ல இருந்து 85 மார்க் எடுத்தா போதும் சார், 100 95 மார்க்ஸ் எடுத்தா போதும் சார், ஈஸியா இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரினா நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் போட்டா போதும், உங்களால மார்க் எடுக்க முடியும். ஓகே, உங்க வேற டவுட் இருந்துச்சு நீங்க அதை கேட்கலாம். தேங்க்யூ.